அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு செரி டாக் தமிழ். கார்த்திக் ரொம்ப நாளாக வேலை தேடிட்டு இருந்தான். அவன் இருக்கிறது ஒரு சிறிய கிராமம் அப்படிங்கிறதுனால அவனுக்கு வேலை கிடைக்கிறது ரொம்ப தாமதம் ஆகிட்டே போச்சு. ஏன்னா அங்கே வேலை வாய்ப்புகளும் கம்மி. அவனை மாதிரி நிறைய இளைஞர்கள் வேலை தேடிட்டு இருந்தாங்க. கார்த்திக் சின்ன வயசில் நல்ல ஃபுட்பால் விளையாடுவான். டென்னிஸ் மேலேயும் அவனுக்கு ஆர்வம் இருந்தது. அதனால் ஒரு ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட வேலைக்கு தான் போகணும் அப்படின்னு ஒரு ஆசை அவனுக்கு இருந்துச்சு. டெய்லி நியூஸ் பேப்பர் வாங்குவான். அதில் இருக்கிற விளம்பரத்தை வச்சு எல்லா வேலைக்கும் எழுதி அப்ளை பண்ணுவான். அந்த மாதிரியே கார்த்திக்கோட நாட்கள் நகர்ந்துட்டு இருந்துச்சு. ஒரு நாள் நியூஸ் பேப்பரில் அவன் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பார்க்கில் கண்காட்சி ஒன்று நடக்க போவதா எழுதியிருந்தது. அதை பார்த்த உடனே கார்த்திக் ரொம்ப சந்தோஷம். அது அந்த வார சனிக்கிழமை நடக்க போகிறதா போட்டிருந்தது. சரி, எப்படியும் நம்ம ஃப்ரீயாக தான் இருப்போம், அந்த கண்காட்சியை போய் பார்க்கலாம் அப்படின்னு அவன் முடிவெடுத்தான். சனிக்கிழமை அந்த கண்காட்சி. காலையிலே நேரமாக கிளம்பிட்டான். அங்கே போகிறப்ப நிறைய விதவிதமான பூச்செடிகள் அவனை வரவேற்றுது. அதை பார்த்த உடனே கார்த்திக்கு ரொம்ப சந்தோஷம். நிறைய கடைகள், தின்பண்ட கடைகள், துணி கடைகள், அந்த மாதிரி நிறைய கடைகள் அங்கே இருந்தது. விளையாடுறதுக்கான கடைகளும் இருந்தது. நிறைய கடையில் கார்த்தி போய் விளையாடி ஒரு சில ஜெயிச்சான், ஒரு சிலதில் ஜெயிக்கலை. இப்போ ரொம்ப களைச்சி போயிடுச்சு. ஏன்னா அந்த அன்னைக்கு ரொம்ப வெயில் அதிகமாக இருந்ததுனால அவன் களைப்போட ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு சாப்பிடலான்னு ஒரு இடத்துல உட்காரான். அவன் உட்காந்துருக்க இடத்துல ஒரு வாசகம் எழுதியிருக்கு, உங்களுடைய வருங்காலத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா அப்படின்னு. கார்த்திக் அதை பற்றி போய் கேட்குறான். அங்கே உள்ள போய் ஒரு பெண்மணியை பாருங்க அப்படின்னு வெளியில் இருக்கவர் சொல்கிறாரு. அங்கே உள்ளே போன ஒரு வயதான பெண்மணி உட்காந்துருக்காங்க. அவங்கக்கிட்ட நிறைய அட்டைகள் இருக்குது. கார்த்திக் அவனோட வருங்காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அந்த பெண்மணிக்கிட்ட சொல்கிறப்ப அந்த அட்டைகளில் இருந்து ஒரு 3 அட்டையை எடுத்து கொடு அப்படின்னு அந்த பெண்மணி சொல்கிறாங்க. இவனும் ஒரு 3 அட்டையை எடுத்து கொடுக்குறான். அதை பார்த்துட்டு அந்த பெண்மணி சொல்கிறாங்க, அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை எக்காரணத்தை கொண்டு நீ எங்கேயும் பயணம் பண்ணக்கூடாது, வீட்டை விட்டு வெளியிலேயே போகக்கூடாது. போனேன்னா அந்த நாள் உனக்கு ஒரு மோசமான நாளாக இருக்கும் அப்படின்னு அந்த பெண்மணி சொல்கிறாங்க. கார்த்திக்கு கொஞ்சம் பயம் வந்துடுது. அவன் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். வீட்டுக்கு வர்றப்ப அதோட யோசனையாகவே இருக்கிறான். எப்படி இருந்தாலும் எனக்கு எந்த வேலையும் கிடையாது, அதனால் வெளியில் போக வேண்டிய கட்டாயம் நம்மளுக்கு இல்லை அப்படின்னு மனசை தேத்திக்கிட்டு வீட்டுக்கு போகிறான். நாட்கள் நகருது. அடுத்த வாரம் வியாழக்கிழமை வருது. அந்த அன்னைக்கு அவனுக்கு ஒரு கடிதம் வருது. அதில் அவன் ஏற்கனவே அப்ளை பண்ணியிருந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் கம்பெனியில் அவனுக்கு ஒரு வேலைக்கான அழைப்புதல் வருது. ஓனர் அடுத்த நாள் அவரை பார்க்க சொல்லி கார்த்திக்கு அழைப்பு விடுத்திருக்காரு. கார்த்திக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவன் விருப்பப்பட்ட ஒரு தொழில், ஸ்போர்ட்ஸ் தொழிலில் அவனுக்கு ஒரு வேலை கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். அதே நேரத்தில் அந்த பெண்மணி சொன்ன மாதிரி அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிற ஒரு பயம் கொஞ்சம் அவன்கிட்ட இருக்குது. இருந்தாலும் அதை பற்றி அவன் பெருசாக கண்டுக்கல. அந்த கம்பெனி அவன் வசிக்கிற இடத்துலேருந்து 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அதனால் ஒரு ரயிலில் தான் அவன் பயணம் பண்ண வேண்டியது இருக்குது. அடுத்த நாள் காலையில் நேரமாக எழுந்திரிச்சு ரயிலில் பயணிக்க ஆரம்பிக்கிறான். அவர் ரயில் ஏறின உடனே அங்கே ஒரு வயதானவர் உட்காந்துருக்காரு. அவர் பக்கத்தில் இருக்கிற இருக்கை காலியாக இருக்குது. ஒரு புன்னகையோடு போய் கார்த்திக் அவர் பக்கத்தில் உட்காரான். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புன்னகையை பரிமாறிக்கிறாங்க. ரயில் அந்த இடத்த விட்டு கிளம்புது. கொஞ்சம் தூரம் போயிட்டுருக்குது. போன உடனே திடீர்னு அந்த ரயிலை நிப்பாட்டிடுறாங்க. அங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஒரு விதமான பயம் வந்துடுது. அந்த பெரியவரும் பயந்துடுறாரு. அதுக்கு கார்த்திக் சொல்கிறாங்க, பயப்படாதீங்க, நான் போய் என்னென்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போ அங்கே அந்த இன்ஜின் டிரைவர்கிட்ட கேட்டப்ப முன்னாடி ஒரு பெரிய மரம் விழுந்து கிடக்கிறதாலையும் அதை சரி செய்கிறதுக்கு நேரம் எடுக்கும் அப்படிங்கிறதுனால எல்லாரும் ரயிலை விட்டு இறங்கி அவங்களோட இடத்துக்கு போக சொல்கிறாரு அந்த இன்ஜின் டிரைவர். இதை கேட்டுட்டு கார்த்திக்கு ரொம்ப மன வருத்தம் ஆயிடுது. ஏன்னா அவன் அவ்வளோ ஆசைப்பட்டு அந்த கம்பெனி வேலைக்காக
கிளம்பி போயிட்டுருக்கான். ஒருவேளை அந்த பெண்மணி சொன்னது உண்மையாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சஞ்சலம் அவனுக்கு ஏற்படுது. பிறகு அந்த பெரியவர்கிட்ட வந்து விஷயத்த சொல்கிறாங்க. பெரியவரும் கார்த்தியும் ட்ரெயினை விட்டு இறங்குறதா முடிவு பண்ணுறாங்க. அந்த பெரியவர்கிட்ட ஒரு பை இருக்குது. அவர் ஒரு குச்சி வச்சு தான் நடக்கணும். ஒரு குச்சை வச்சுட்டு நடக்க ஆரம்பிக்கிறாரு. கார்த்தி அந்த பெரியவரோட பையை ஒரு கையிலையும் அவரையும் பிடிச்சிட்டு ட்ரெயினை விட்டு மெல்லமாக இறக்கி 2 பேரும் கொஞ்சம் தூரம் நடக்கிறாங்க. ஒரு இடத்துல 2 பேரும் ஓய்வெடுக்க உட்காடுறாங்க. அப்போ கார்த்தியோடைய முகம் ரொம்ப வாடி இருக்கிறத அந்த பெரியவர் பார்த்துட்டு அதுக்கான காரணத்தை கேட்குறாரு. கார்த்தி எல்லாத்தையும் விளக்கமாக சொல்கிறான். இந்த மாதிரி அவங்க ஒரு வேலைக்காக ஒரு ஊருக்கு போயிட்டுருக்கிறத பற்றியும் அடுத்த நாள் அங்கே அவன் ஜாயின் பண்ண வேண்டியதை பற்றியும் சொல்கிறான். இதை கேட்ட உடனே இந்த பெரியவர் சிரிக்கிறாரு. கார்த்திக்கு இது ஒரு அதிர்ச்சியாக இருக்குது. இவ்வளோ பிரச்சனைகளை உங்களுக்கு நான் சொல்கிறப்ப நீங்கள் இதை பார்த்து சிரிக்கிறீங்களே அப்படின்னு கேட்குறப்ப அந்த பெரியவர் சொல்கிறார், இல்லை தம்பி, எனக்கு ஒரு ஊர்லேயும் நிறைய கடைகள் இருக்குது. இப்போ புதுசாக ஒரு கடை ஆரம்பிக்க போகிறேன். எனக்கு இருக்கிற எல்லா கடையிலையும் அந்த கடை தான் வந்து பெருசாக இருக்க போகுது. அந்த கடைக்கு ஒரு ஆள் தேடிட்டு இருந்தேன். அதுவும் உனக்கு பிடிச்சமான ஒரு ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட கம்பெனி தான் அது. அதில் ஒரு கடை நான் ஆரம்பிக்க போகிறேன். அதுக்கு ஆள் தேடிட்டு இருந்தேன். நீ வந்ததையும் நீ சொன்னதையும் கேட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே கார்த்திக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த பெரியவர் அவர் எழுதி கையெழுத்திட்ட ஒரு பேப்பரை கார்த்திக்கிட்ட கொடுத்து அடுத்த நாள் அந்த கடையில் வேலைக்கு சேர்ந்துக்க சொல்கிறாரு. எந்த வெள்ளிக்கிழமையை அந்த பெண்மணி அவனுக்கு மோசமான நாளாக இருக்கும்னு சொன்னாங்களோ அதே வெள்ளிக்கிழமை தான் கார்த்திக்கு அதிர்ஷ்ட நாளாக அமைஞ்சிருக்கு. நன்றி.